வணக்கம் நேர்களே, கொழும்பிலிருந்து வெளியாகும் 3 மொழி பத்திரிகைகளின் செய்திகளை தரும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கிறோம். இந்த வகையில் முதல் வீரகேசரி பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக சர்வதேச நீதிபதிகளை அனுமதிக்க வேண்டும், பலவந்தமாக காணாமலாக்கப்பட்டோர் குறித்த ஐநா செயற்குழு அரசாங்கத்திற்கு பரிந்துரை என்ற தலைப்பின் கீழ் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. ரோம் பிரகடனத்தில் கைச்சாத்திரங்கள், பாதிக்கப்பட்டோருடன் கலந்தாலோசியுங்கள், 90 நாட்களில் அரசாங்கத்தின் கருத்து அவசியம், பாதிக்கப்பட்டோருக்கு நஷ்டஈடு கொடுங்கள், சர்வதேச உதவியை பெற்றுக் கொடுங்கள், பாதிக்கப்பட்டோரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. பீரருந்தும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதென ஜனாதிபதி ஆதங்கம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. இதேவேளை வியாழக்கிழமை இலங்கை குறித்த விவாதம், ஐநா மனித உரிமை பேரவையின் 33வது கூட்டத்தொடர் இன்று ஆரம்பம் என்ற தலைப்பின் கீழும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. இலங்கை விமானப்படையின் புதிய தளபதியாக AR பையஸ் மார்ஷல் கபில ஜெயம்பதி நேற்று திங்கட்கிழமை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. கர்நாடகா தமிழகத்திற்கு காவிரியில் நீர் திறந்து விட கர்நாடக உயர்நீதிமன்றம் புதிய உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் பெங்களூருவில் வன்முறையில் ஈடுபட்டவர்களால் 90க்கும் மேற்பட்ட பஸ்கள் மற்றும் லோரிகள் எரிக்கப்பட்டுள்ளதாக புகைப்படத்துடன் அந்த செய்தி பிரசுரமாகியுள்ளது. அரசியல் கைதிகளின் விடுதலை விவகாரத்தில் வாக்குறுதிகளை விரைவாக நிறைவேற்றுங்கள், ஜாலில் கவன ஈர்ப்பில் ஈடுபட்ட குழுவினர் கோரிக்கை என்ற தலைப்பின் கீழ் புகைப்படத்துடன் அந்த செய்தி பிரசுரமாகியுள்ளது. மந்தகரமான செயற்பாட்டினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அதிருப்தி, சர்வதேச மன்னிப்பு சேவை தெரிவிப்பு என்ற தலைப்பின் கீழ் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. இவைகளை இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக தமிழகத்தில் 100க்கும் மேலான வாகனங்கள் பற்றி எரிந்தன, கர்நாடகம் எங்கும் பெரும் கலவரம் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தி புகைப்படத்துடன் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு நெருக்கடி கொடுக்க புலம்பெயர் அமைப்புகள் தீவிரம், ஐநா மனித உரிமை பேரவையின் 33வது அமர்வு இன்று ஆரம்பம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. ஸ்ரீலங்காவின் விமான சேவை நிறுவனத்தோடு ஒத்துழைத்து பணியாற்றப் போவதில்லை என்று விமானிகளால் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானம் காரணமாக எதிர்வரும் நாட்களில் விமான பயணங்கள் தாமதமாக கூடும் என்று ஸ்ரீலங்கா விமானிகள் அமைப்பு தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகியுள்ளது. தமிழக அகதி முகாமில் ஜார்ஜ்வதி தீக்குளித்து தற்கொலை என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. வாள் கத்திகளுடன் 7 தமிழர் அகதி முகாமுக்குள் புகுந்து கடும் தாக்குதல், கண்டித்து புதுக்கோட்டையில் உண்ணாவிரதம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. அதாவது தமிழர்கள் அகதிகள் முகாம்களுக்குள் மர்ம நபர்கள் வாள் கத்திகள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் நுழைந்து முகாமில் உள்ளவர்கள் மீது தாக்குதல் நடத்தி வருவதை எதிர்த்து இலங்கை அகதிகள் நேற்று திங்கட்கிழமை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதாக புகைப்படத்துடன் அந்த செய்தி பிரசுரமாகியுள்ளது. இந்திய ராணுவத்திற்கு எதிராக புலிகளுக்கு ஆயுதம் வழங்கியமே சாதகமற்றதும் ஆபத்தானதும் செயற்பாடு, நந்திக்கடலுக்கான வீதி என்ற நூலில் மேஜர் ஜெனரல் காமல் குணரத்ன தெரிவிப்பு என்ற தலைப்பின் கீழ் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. ஐநாவின் கவனத்திற்கு விச ஊசி விவகாரம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. அதாவது தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகளுக்கு தடுப்பு முகாம்களில் விச ஊசி ஏற்றப்பட்டதாக எழுந்துள்ள சர்ச்சைக்குரிய விஷயம் தொடர்பாக ஐநாவின் கவனத்திற்கு கொண்டுவர உள்ளதாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. ஹம்பாந்தோட்டை போலீஸ் நிலையத்தில் பாதுகாப்பில் இருந்த இளைஞர் ஒருவர் காணாமல் போயுள்ளதாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. இவைகளை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. தொடர்ந்து சுடரொளி பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தியாக அதிருப்தி அளிக்கின்றன அரசியல் செயற்பாடுகள், சர்வதேச மன்னிப்பு சபை சாடல், ஐநாவிற்கு எழுத்து மூல அறிக்கை என்பதாக இன்றைய சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. அதாவது பொறுப்புக்குரல் தொடர்பாக இலங்கை அரசின் நடவடிக்கையில் இருக்கும் வெளிப்படையற்ற தன்மை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மத்தியில் கடும் அதிருப்தி ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச மன்னிப்பு சபை சாடல் என்ற தலைப்பின் கீழ் இந்த செய்தி பிரசுரமாகியுள்ளது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சேவை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன எதிர்வரும் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்கா பயணமாக உள்ளதாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் அடுத்த பயணம் இத்தாலிக்கு என்ற தலைப்பின் கீழ் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. அணிசேரா நாடுகள் அமைப்பினது உச்சி மாநாட்டில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கலந்து கொள்ள மாட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு இலங்கை குழுவிற்கு சமரசிங்க தலைமை என்ற தலைப்பின் கீழ் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. ஐநாவின் கவனத்திற்கு விச ஊசி விவகாரம் எடுத்துச் செல்கின்றது இலங்கை தமிழ் சட்டத்தரணிகள் மன்றம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. ஜப்பானிய பல்கலைக்கழக மாணவிகள் மலையகத்தில் கொழுந்து பறிப்பு என்ற தலைப்பின் கீழும் புகைப்படத்துடன் அந்த செய்தி பிரசுரமாகியுள்ளது. சர்வதேச கைதிகள் தினத்தை முன்னிட்டு தமிழ் அரசியல் கைதிகளின் உறவினர்களால் ஜாலில் நேற்றைய தினம் போராட்டம் இடம்பெற்றதாக புகைப்படத்துடன் அந்த செய்தி பிரசுரமாகியுள்ளது.
உரிய கட்டளை இல்லாததாலே உச்சம் பெற்றது உள்நாட்டு போர். முன்னாள் ஜனாதிபதி மீது குற்றம் சாட்டுகின்றார் கோட்டா. பொன்சேகா மீது பாய்ச்சல் என்ற தலைப்பின் குழுமொரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. அதாவது போரின் பாரதூரத்தை உணர்ந்து அதை முடிவிற்கு கொண்டு வருவதற்கு முன்னாள் ஜனாதிபதிகள் எவரும் உரிய கட்டளை பிறப்பிக்கவில்லை என்றும் இதனால் தான் போர் நீடித்தது என்றும் பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளதாக ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. இராணுவத்தை பலிக்கடாவாக்குவதற்கு நீதி பொறிமுறை தயாரித்து வருகின்றது. மகிந்த சாடல் உள்ளூராட்சி தேர்தலில் அரசு மண்கவும் எனவும் ஆருடம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. இவைகளை இன்றைய சுடரொளி பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. தொடர்ந்து ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக பல பெண்கள் பியர் குடிப்பதாக ஜனாதிபதி கருத்து என்ற தலைப்பின் கீழ் இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. இந்திய வர்த்தக அமைச்சர் இலங்கைக்கு விரைவில் வருகை என்ற தலைப்பின் கீழ் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. ஐநா அமைதி காக்கும் படையில் பாரிய பணியை இலங்கை படையினர் வழங்குவர். ருவன் விஜயவர்தன தெரிவிப்பு என்ற தலைப்பின் கீழ் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. இவைகளை இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. தொடர்ந்து சிங்கள பத்திரிகையான லங்காதீப பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியாக பதுளை நாவல பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட சப்புகசியாவ கிராமத்தில் 70 குடும்பங்களைச் சேர்ந்த 100க்கும் அதிகமான மாணவர்கள் வறுமை காரணமாக பாடசாலை செல்லாத நிலை காணப்படுகின்றது என்ற தலைப்பின் கீழ் இன்றைய லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. ஹம்பாந்தோட்டை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இளைஞரை காணவில்லை, விசாரணை கோருகின்றது போலீஸ் என்ற தலைப்பின் கீழ் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. இவைகளை இன்றைய லங்காதீப பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. நல்லது நேர்களே, கொழும்பிலிருந்து வெளியாகும் 3 மொழி பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை வழங்கியிருந்தோம். தொடர்ந்து ஜாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகும் செய்திகளோடு இணைந்து கொள்கிறார் தாரகா. வணக்கம் தாரகா. வணக்கம் நேர்களே, ஜாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் ஜாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, இலங்கைக்கு நெருக்கடி கொடுக்க புலம்பெயர் அமைப்புகள் தீவிரம். ஐநா மனித உரிமை பேரவையின் 33வது அமர்வு இன்று ஆரம்பம். ஜெனீவாவில் ஐநா மனித உரிமை பேரவையின் 33வது அமர்வின் போது தமிழ் மக்களுக்கு நீதி வேண்டிய போராட்டங்கள் மற்றும் ராஜதந்திரிகளுடான சந்திப்புகள் என பல்வேறு நடவடிக்கைகள் புலம்பெயர் அமைப்புகளால் முன்னெடுக்கப்படவுள்ளன. ஜாலில் படைகளின் வசமுள்ள 4419 ஏக்கரில் ஓர் அங்குலத்தை கூட இனி விடுவிக்க முடியாது, மாவட்ட ராணுவ தளபதி கூறுகிறார். ஜாழ்ப்பாணத்திலும் பலாலி ராணுவ பிரதேசத்திலும் ராணுவத்தினர் வசமுள்ள 4119 ஏக்கர் காணிகளில் ஒரு அங்குலமேனும் திருப்பி கொடுக்கப்பட மாட்டாது என்று ஜாழ் படைகளின் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் மகேஷ் சேனநாயக்க தெரிவித்துள்ளார். தமிழர்களுக்கு எதிராக உச்சக்கட்ட வன்முறை, காவிரி விவகாரத்தை அடுத்து கர்நாடகாவில் வரை செயல் என்ற செய்தி புகைப்படங்களுடன் காணப்படுகின்றது. தமிழகத்துக்கு எதிர்வரும் 20ஆம் திகதி வரை காவிரியில் தண்ணீர் திறந்து விடுமாறு உச்சநீதிமன்றம் நேற்று திங்கட்கிழமை தீர்ப்பளித்ததை தொடர்ந்து கர்நாடகா மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கடும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இரணமடு குள புனரமைப்பு பணிகள் முதலமைச்சர் நேற்று நேரில் ஆராய்வு. இரணமடு குளத்திற்கு நேற்று திங்கட்கிழமை விஜயம் செய்த வடக்கு மாகாண முதலமைச்சர் தலைமையிலான குழுவினர் குளத்தின் புனரமைப்பு பணிகளை பார்வையிட்டு அது தொடர்பாக ஆராய்ந்தனர் என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. பலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, 4419 ஏக்கர் நிலத்தில் ஒரு அங்குலம் கூட விடுவிக்கப்படாது, ஜாழ் படைகளின் தளபதி உறுதி என்ற செய்தியே புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்த சர்வதேச கண்காணிப்பை அங்கீகரிக்க பரணகம் ஆணைக்குழு பரிந்துரை. அரசாங்கத்தின் பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்துவதற்காக அமைக்கப்படவுள்ள நீதிமன்ற விசாரணை பொறிமுறைக்கு சர்வதேசத்தின் தொழில்நுட்ப உதவிகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் சர்வதேச சமூகத்தின் கண்காணிப்பையும் அங்கீகரிக்க வேண்டும் என்றும் காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணைகளை நடத்திய மேக்ஸ்வெல் பரணகம் ஆணைக்குழு பரிந்துரைத்துள்ளது. உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, போராளிகளை பரிசோதிக்க பன்னாட்டு மருத்துவர்களை ஐநா நியமிக்க வேண்டும், தமிழ் சட்டத்தரணிகள் மன்றம் வலியுறுத்து. புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்ட விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகளை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துவதற்காக பன்னாட்டு தரத்திலான மருத்துவ நிபுணர்கள் அடங்கிய குழு ஒன்றை ஐநா நியமிக்க வேண்டும். இவ்வாறு வலியுறுத்துகிறது இலங்கை தமிழ் சட்டத்தரணிகள் மன்றம். இரணமடு குளத்தின் சீரமைப்பை சிறுபோகத்திற்கு முன் முடிக்க வேண்டும், விவசாயிகள் கோரிக்கை. இரணமடு குளமானது 3200 மீட்டர் நீளமுடையது. இதில் இதுவரை 750 மீட்டரே சீரமைக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண முதலமைச்சரிடம் விவசாயிகள் நேரில் காண்பித்தனர். எனவே அடுத்த ஆண்டு சிறுபோக நெற்பயிற்சிக்கு முன்னர் சீரமைப்பு பணிகளை முறிவுறுத்த வேண்டும் என விவசாயிகள் கேட்டுக்கொண்டனர். தமிழினத்தின் உரிமைகள் வேண்டி துர்க்கை அம்மனின் தேரெழுப்பு என்ற செய்தியும் புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையின் பிரதான செய்திகள். நேர்களே, இதுவரை ஜாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருந்தோம். மற்றும் ஒரு பத்திரிகை பார்வையில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.